ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்தான் தேவன் என்று விசுவாசிக்கணும். திஸ் இஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். அற்புதம் நடக்கும் நம்புறோம், தேவன் நன்மைக்கு செய்றார் நம்புறோம், வெரி குட். ஆனா நடக்காட்டினாலும் அவர்தான் தேவன் என்று நம்ம மறந்துடக்கூடாது, அவரை மறந்தடிக்க கூடாது. யோபு 13:15 எழுதப்பட்டிருக்குது. அவன் எப்படியாக சொன்னான், தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன்றான். though he slay me yet I will trust him. அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே நீ கொன்று போட்டாலும், ஆண்டவரே நீ கைவிட்டாலும், ஆண்டவரே நீ அவரை அன்றி நான் யாரையும் தொழுது கொள்ள மாட்டேன். இதுதான் விசுவாசம். even the situation seems to be God has forsaken you, கர்த்தர் உங்களை கைவிட்டதை போல காணப்படும். நல்லா பாருங்க, சில நேரத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது, நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படித்தமா இருக்கும், ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, தேவன் விலகிட்டாரோ அப்படி உங்களுக்கு தோணும். அதனால நீங்க நம்பிக்கை இழந்துடக்கூடாது, அவர் தான் தேவன் இன்னும் உறுதியா நீங்க மாறணும். the more seems like God is forsaking you, the more your faith must be strengthened up. எவ்வளவுக்கு கர்த்தர் கைவிட்டது போல உங்களுக்கு தோணுதோ அவ்வளவுக்கு நீங்க உங்களுடைய விசுவாசம் இன்னும் உறுதியாக நீங்க மாறணும். இங்கதான் பாருங்க, நிறைய பேர் என்ன நடக்குன்னா, இந்த காத்திருக்கிற இந்த டைம்ல, உபத்திரவ டைம்ல தான் கர்த்தரை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, உபத்திரத்தை கடந்து போகாம நீங்க கிறிஸ்துவனா இருக்க முடியாது. The trial will put you to test. Your faith will be tested. உங்க விசுவாசத்தை கர்த்தர் சோதிச்சு பார்ப்பார். You must learn to rely on God. உபத்திரவ டைம்ல கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் உங்க கூட வந்து உதவி செய்வாங்க, ஒரு டைம் வரையில தான், ஒரு காலம் வரையில தான், ஆனா கடைசி வரைக்கும் கூட வர முடியாது. யோபுக்கு நடந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்மள என்ன இருப்போம், கடவுளே இல்லைன்னு இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா யோபு பார்த்தீங்களா, கர்த்தர் நன்மையை கொடுத்தாலும் தீமையை கொடுத்தாலும் அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாம மகிமைப்படணும்ன்ற. நான் உங்களை கேட்கிறேன், மனசாட்சியோட சொல்லுங்க, நீங்க அவன் நிலைமையில இருந்தா இப்படி பேசுவீங்களா? பேச முடியுமா? இந்த ஹார்ட் வருமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அவனுக்கு வந்த உபத்திரவத்துல அவனால இப்படியாக சொல்ல முடியுது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவனால சொல்ல முடியுது. clearly understand this. இதை நீங்க தெளிவா இந்த காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எப்போதுமே என்ன கேட்போம்னா, ஆண்டவர் உண்மையா இருக்கிறாரா இல்லையா, அந்த வார்த்தை நீ வரவே கூடாது. அவர் இல்லைன்னா நீங்களே இங்கே இருக்க மாட்டீங்க. உலகமே அழுகும். சுச்சுவேஷன் பார்க்கலாம, கோவிட் டைமில் எத்தனையோ பேர் மறுத்து போனாங்க, அப்படியே கொத்தா மறுத்து போனாங்க. அடக்காரனை கூட பண்ண முடியல. ஆமாம் இல்லையா? தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஒரு டிராக்டரில் போய் போட்டு போச்சிருவானுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கொடுமையான ஒரு காலம் அது. சாகிறதுக்கு முன்னாடி வீடியோ கால் பண்ணலாம், நீத்திட்டு இருக்கான், அவங்க தூங்க வச்சிருவாங்கன்னு சொல்லி வார்த்தை வரும். அப்படியேப்பட்ட ஒரு நிலைமையில கூட நிறைய பேர் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே விடுதலை வேணும், இந்த காரியம் மாறணும். ஆனால் அப்படி ஜெபிச்சு கூட நிறைய பேர் மறுத்து போனாங்க. But that doesn't mean God doesn't exist. He exists. தேவன் இருக்கிறார். நம்மளுக்கு நடக்கிறத வச்சு நம்ம இடம் போட முடியாது. சதா காலமும் ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போடலை, இல்லை நீங்கள் கேட்டது வாங்கி தரலன்னு சொல்லிட்டா நீங்கள் உடனே அவங்க எங்கள் அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்கேயாவது ஃபேக்ட் இருக்கா? கொஞ்சம் பாருங்க, இந்த மாதிரி பேச முடியுமா? நீங்கள் கேட்ட பொருளை வாங்கி தரல, நீங்கள் ஒரு ஃபோனு கேட்டீங்க வாங்கி தரல, இல்லை உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு போடலை, ஒரு வாரம் காய போட்டாங்கன்னா உடனே எங்கள் அம்மா அப்பாவே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்னால் அது உண்மையாயிருமா? அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அற்புதம் நடந்தாலும் நடக்காட்டினாலும் அவர் தான் தேவன். இது வந்து எங்கே எதை குறிக்குதுன்னா, யுவர் ஃபெய்த் இன் காட். யுவர் ஃபெய்த் இன் காட். ஈவன் திங்ஸ் ஆர் நாட் ப்ளீசிங் டு அஸ், இஸ் நாட் ஃபார் ஆன் அவர் சைட், still we must believe in God. பாருங்க, இந்த 3 பேர் ஷேத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அவங்க தூக்கி நெருப்புல போட போறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் தொழுது கொள்ற இந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவரால் எங்களை காப்பாற்ற முடியும். அப்படின்னா எங்களுக்கு நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்குது? they know who is your God. மனுஷன் நீ எங்களை கையை கட்டி எங்க உடம்ப கட்டி நீ தூக்கி எறியலாம், நீ ராஜாவாக இருக்கலாம், இந்த தேசத்தை இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யலாம், உன்னால இது செய்ய முடியும். ஆனா உன் கையிலேருந்து கர்த்தர் எங்களை தப்ப வைக்க முடியும். அப்படின்னா நீ ராஜாவா இருக்கலாம், ஆனா அவர் உனக்கே ராஜாவாக இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அப்படியேப்பட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. என்ன இருக்குது? ஒரு நாலேஜ் இருக்கு. they know who is your God. அவங்களுக்கு தெரியுது அவங்க தேவனால என்ன செய்ய முடியும், யெகோவா தேவனால என்ன செய்ய முடியும்னு தெரியும். ஆனா ஒருவேளை ஆண்டவர் வந்து காப்பாத்தாம போனா கூட, அதாவது ஒருவேளை தேவன் சித்தம் எங்களை காப்பாத்துறது இப்ப இல்லைன்னா கூட, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட தேவன் நாங்க பணிந்து கொள்ள மாட்டோம்.
அவர் காப்பாத்தினாலும் பிரச்சனை, நாங்கள் இவருக்காக, எங்க ஆண்டவருக்காக நாங்கள் சாகவும். உங்க விசுவாசம் எப்படித்தமா இருக்கணும்? கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும். அதான் விசுவாசம். எப்போதுமே ஆண்டவர் என்னை நான் நம்புறேன், ஆண்டவர் என்னை காப்பாத்துவார், நான் ஆண்டவருக்காக அழிந்து போவேன்னு சொல்றதான் விசுவாசம். அதான் உண்மையான ஃபெய்த். enough being a baby Christian. ஒரு குழந்தை தான் எப்போதுமே என்னை காப்பாத்து நான் பாலுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்கும். ஸ்தேவான் எங்கேயாவது அப்படி ஜெபிச்சானா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி? சொல்லுங்க. ஸ்தேவான் அப்படி ஜெபிச்சானா? தேவன் சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு, தேவனுக்காகவே நான் மரிப்பேன், தேவனுக்காகவே நான் மரித்து போவேன். இதுதான் விசுவாசம். ஏன் எழுப்புதல பார்க்க முடியல தெரியுமா? நம்மளாம் வாழ்றதுல குறிக்கோளா இருக்கிறோம். நல்லா வாழணும், பெரிய வீடு வாங்கணும், பெரிய காடி இருக்கணும். ஆனா ஒரு மனுஷன் கூட ரத்த சாட்சியா சாக மாட்டான். எந்த மனுஷன் ரத்த சாட்சியா சாகிறதுக்கு துணிஞ்சு அவன் தான் உண்மையான விசுவாசம். பெரிய ஊழியக்காரனா ஆகணும், எனக்கு நிறைய பேருக்கு தெரியணும். நான் சொல்றேன், அதுக்கு முன்பாக ஒரே கேள்வி, எனக்காக உயிரை குடிப்பியான்னு கேட்பாரு. பேதுரு எப்படி மறுதளிச்சானோ, நான் ஒரு 3 வாட்டி மறுதளிச்சுக்கிறேன், அப்புறம் மனம் திருந்திடுறேன். இந்த பேதுரு ஒரு முறை மறுதளிச்சான், ஆனா சாகிறவர்களும் அவன் மறுதளிக்க கிடையாது. கர்த்தருக்கு வைராகியமா வாழ்ந்து முடிஞ்சான். எனக்கு எல்லாம் இயேசுன்னு சொன்னான். இந்த 3 பேருமே ரத்த சாட்சியாய் சாகிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க. இதான் விசுவாசம். வில்லிங்லி அவங்க அப்படியே முண்டுல 3 பேர், ஒருத்தனால சொல்ல 3 பேரும் ஒரே மைண்ட் செட் எடுக்கிறாங்க. எங்க ஆண்டவர் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது, எங்க ஆண்டவர் நாங்கள் எங்கேயுமே தலை குனிய வச்சிடக்கூடாது. ஆண்டவர் பார்த்தார், இப்படிப்பட்ட விசுவாசம் அவரே இறங்கிட்டார். ஆண்டவருக்காக நீங்க உயிரை குடிக்கிறவளுக்கு வந்தீங்கன்னா உடனே ஆண்டவர் இறங்கிடுவார். ஸ்தேவான் வாழ்க்கையில பாருங்க, வானம் திறக்கப்படுது, தேவன் வெளிப்படுகிறார். when you are dying for the Lord, he is there for you. எனக்காக ஒருத்தன் உயிரை கொடுக்குறானே, நம்ம ஆண்டருக்கு உயிரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் சாதாரண விஷயம். உறுதியா இருக்கணும். சாகிற வரைக்கும் நடுவுலே வந்துட்டு இல்லை நான் அப்போ சொன்னேன் இப்போ நான் வாழ போறேன் அப்படிலாம் முடியாது. பட் நம்ம நீங்கள் எப்படி இருக்கிறோம்? வாழணும், எப்படி ஐஸ்வர்யமாக இருக்கணும், எப்படி செழிப்பாக இருக்கணும், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம், எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டால் நம்ம சம்பாதிக்க முடியும், இப்படி தான் குறிக்கோளில் இருக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனும் எப்படி ராஜ்யத்தை கட்டணும்னு யோசிக்கல. எப்படியாவது ஒரு வீடை வாங்கி வீடை இப்படி ரெனோவேட் பண்ணணும், அப்படி ரெனோவேட் பண்ணணும், மொட்டை மாடியை செய்யணும், அதை செய்யணும், நிறைய பிளான் பண்ணுறீங்க. ராஜ்யத்தை கட்டுறதுக்கான பிளானே கிடையாது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது அவர் ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக, உன் வாழ்க்கையை கட்டுறதுக்கு அல்ல, உன் வீட்டை கட்டுறதுக்கு அல்ல, அவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்காக. நீ அவர் ராஜ்யத்தை கட்டும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டுவார், உன் குடும்பத்தை கட்டுவார், உன் வீட்டை அவர் கட்டுவார். இது யாரால் திரும்ப செய்ய முடியும்? கர்த்தரை உண்மையாய் விசுவாசிகளாக செய்ய முடியும். இவங்க நல்ல உதாரணம். ஆபத்து நேரத்தில் யோசிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுல டைமே இல்லை, ஒன்று குறிக்கோளா தெரியுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மறுதலிக்கவே கூடாது, இவருக்காக ஜீவனை கொடுத்தே ஆகணும் என்று தீர்மானத்தோட கொடுக்குறாங்க. இதுதான் உண்மையான ரட்சிப்புன்றது, இதுதான் உண்மையான விசுவாசம் என்றது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசுவாசம் என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்காக வாழ்ந்தது போதும், ஆண்டுக்காக வாழ ஆரம்பிங்க. when you start living for God, நீங்கள் இப்போ சந்திக்கிறதுல ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரோட பாரம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஹல்லேலூயா.